பிறவியிலே ஒருத்தர் நல்லவரா இருக்க முடியுமா அப்படின்னா அது குரு பகவானை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. குரு பகவான் என்ன செய்வாரு? குரு பகவான் வந்து பக்குவப்பட்ட ஞானம்னு சொல்லலாம். இப்போ உடனே உடனே பேசுறது அப்படிங்கிறது புதன். எனக்கு தெரியும் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது புதன். ஓகேங்களா? நேற்று இங்கே தானே போனாமா, நேற்று இந்த மணிக்கு போனேன், இத்தனை மணிக்கு வந்தேன்னு சொல்கிறது புதன். ஆனால் இல்லைங்க, நேற்று போனேன், அதோட கருத்து அதோட அம்சம் என்னதுன்னு சொல்கிறது கூடியது மட்டும்தான் குரு. குரு அதிகமாக பேச மாட்டாருன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் வந்து நமக்கு வெளியிலேயே தெரியாது, ஆனால் நன்மைகளை நிறைய செய்வாரா அப்படின்னா நமக்கு நன்மைகளை நிறைய செய்வார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒருத்தங்க ஜாதகத்தில் குரு நம்மளை கடந்து போகிறாருன்னா நமக்கு தேவையானதை அவர் கொடுப்பார். எனக்கு என்ன தெரியணுமோ அதை தர வருவார். இப்போ உதாரணமாக நான் வந்து கார்த்திகை மாதத்தில் நான் பிறந்திருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள், அந்த மாதங்களில் உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஓ, கார்த்திகை மாதம் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். எனக்கு புரியாதது புரிய வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் நடந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கிடைக்கும். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குணம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இல்லைங்க, எனக்கு ரொம்ப நாளாக தேடின்னு இருந்த ஒரு செயல் எனக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் தான் கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் நிறைய இது உதாரணமாக சொல்லலாம். அந்த குரு வந்து நமக்கு தெரியாததை தெரியப்படுத்துவார். அதே மாதிரி எனக்கு புலப்படாதது, இது எனக்கு வரவே வராது, எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்கிற தன்மையை எனக்கு வெளிப்படுத்துறது யாருன்னா குரு தான். அது உனக்குள்ளேயே இருக்குது, அதை நீ கொஞ்சம் ஆழ் மனசோட கண் திறந்து பார்த்தால் உனக்கு கிடைக்குங்கிற தன்மையே நமக்கு கொடுப்பது அப்படிங்கிறது குரு. குரு வந்து நமக்கு அதிகமாக பேச மாட்டார், ஆனால் நமக்கு ஆழ் மனசை ஆத்மார்த்தமாக நமக்கு உணரக்கூடிய தன்மையை அந்த குரு பகவான் தான் கொடுப்பாரு.